இல்லக விளக்கது இருள் கடுப்பது சொல்லக விளக்கது சோதி உள்ளது பல் அக விளக்கது பலரும் காண்பது நல் அக விளக்கது நமச்சிவாயமே. அஸ்ட்ரோ பக்தி டாக் நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள். வணக்கம். 13/7/2026 19/7/2026 வரை உள்ள காலகட்டங்களில் திரு ஆதிரை நட்சத்திரம் என்கிற மிதுன ராசியிலிருந்து உத்திர நட்சத்திரம் ஹஸ்த நட்சத்திரம் என்கிற கன்னியா ராசி வரை சந்திரனின் பயணம் இருக்கிறது. ராகுவின் சாரத்திலிருந்து சந்திரனின் சாரம் வரைக்கும் பயணம் மேற்கொள்ள இருக்கிற இந்த நாளில் நமக்கு ஒரு ராசிக்கும் எப்படி பலன் அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த 14ஆம் தேதி அமாவாசை இருக்கிறது. இந்த அமாவாசை யோகம் அப்படிங்கிறது எப்படின்னாக்கா பல விதத்தில் நமக்கு லாபத்தை பெற்றுத்தருவதாக அமையும். அன்றைக்கி தான தர்மங்கள் செய்வதனாலே முன்னோர்களுக்கு நாம் செய்ய திதி தர்ப்பணங்கள் பாவத்தை கழிப்பது. அன்றைக்கு அந்த 11:20 12:20 அப்படிங்கிற அபிஜித் முகூர்த்தத்தில் தான தர்மம் செய்வதனாலே நமக்கு புண்ணியங்களை பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு நல்ல வரப்பிரசாதம் இருக்கிறது. 16ஆம் தேதி தட்சிணாயன புண்ணிய காலம் ஸ்ராத திதி. 17ஆம் தேதி ஆடி பண்டிகை. அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவர்களின் பகல் பொழுது முடிந்து இரவு பொழுது ஆகிறது. முன்னோர்கள் நம்மளை நோக்கி வரக்கூடிய நாட்கள் இங்கிருந்து ஆரம்பிக்கிறதுன்னு அர்த்தம். அதனால் ஆடி பண்டிகையாக கொண்டாடுவோம். 18ஆம் தேதி அன்று ஸ்கந்த பஞ்சமி. அன்றைய நாளிலே முருகப்பெருமானை வணங்குவதும் வராகியம்மையை வழங்குவதும் ரொம்ப விசேஷம். 19ஆம் தேதி குமார சஷ்டி. அன்றைய நாள் சஷ்டி விரதம் இருப்பதும் முருகனை தேன் அபிஷேகம் செய்து வணங்குவதும் ரொம்ப விசேஷம். தேன் அபிஷேகம் செய்து வணங்குவதனாலும் முருகனை வழிபடுவதனாலும் பல இன்னல்கள் உங்களை விட்டு போகும். முக்கியமாக திருமண தடை, குழந்தை இல்லை, வீடு கிடைக்கல, வேலை கிடைக்கல, பணமே நிற்கலை, கடனாய் போச்சு. இது எல்லாத்துக்கும் ஒரு கடவுள் நம்ம முருகனை பிடிச்சிட்டாலே போதும். பல விஷயத்துக்கும் இவரே ஆன்சர் கொடுத்துருவார். அதுவும் தேன் அபிஷேகம் பண்ண அந்த மனது உள்ளம் உருகி நம்மளை அப்படியே கொண்டு போய் நல்ல நிலைக்கு நிறுத்துவார் முருகன். அதனால் இதை அழகாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அன்றைக்கி ஆதித்ய ஹஸ்தம்னு இருக்கும். அப்போ முருகனை வழிபடுவதாலே அன்றைக்கி சூரிய கடவுளை வணங்குவதும் சிறந்தது. இப்படி பல நன்மைகளை தாங்கி இந்த வாரம் வருகிறது. இதை அப்படியே கேபிட்டலைஸ் பண்ணிக்கணும்னா நமக்கு அத்தனை சக்ஸஸும் நம்மக்கிட்ட தான் வந்துடும். அப்போது ஒரு ராசிக்கு எப்படி பலன் இருக்கும் வாருங்கள் காணலாம். வணக்கம் மிதுன ராசி நண்பர்களே. இந்த வாரத்திலே சூரியன், சந்திரன், புதன் என்று உங்கள் ராசிக்குள்ளே ஆக்குபை பண்ணி கொண்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த 14ஆம் தேதி அப்படிங்கிற அமாவாசை யோகத்தை முடித்து கொண்டு 17ஆம் தேதி சூரியன் உங்கள் ராசியின் 2ஆம் இடத்துக்கு வருவார். குடும்ப தன வாக்குஸ்தானத்துக்குள்ளே வருவார். அப்படி அவர் வரும்போது அங்கே குருவுடன் சேர்ந்து இணைவார். 2ஆம் இடத்தில் தனகாரனுடன் சேர்ந்து யோகத்தை கொடுப்பார். எக்ஸ்ப்ளோர்டு நியூ எவன்யூஷன். ஃபேமிலியில் நிறைய புதிய மாற்றங்கள். எதிர்பாராது எதிர்பாரு அப்படின்னு சொல்லுவோம். வளர்ச்சிக்கான வாய்ப்பை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலையை இந்த சூரியன் கொடுக்கிறார். 17ஆம் தேதிக்கு மேலே ஆடி அமாவாசை, ஆடி மாதத்தின் மேலே உங்களுக்கு நிறைய டேர்ன் அரவுண்ட் இருக்குது அப்படின்னு காட்டுறது. 17ஆம் தேதி மேலே 18ஆம் தேதி மகம் உத்திரம் அப்படிங்கிற சிம்மராசிக்குள்ளே சந்திரன் பயணம் செய்வார். 19ஆம் தேதி ஹஸ்த நட்சத்திரத்தில் இருப்பார். உத்திரம் ஹஸ்தம் அப்படின்னு இருப்பார். அன்றைய நாளிலே நீங்கள் செய்கிற காரியங்களுக்கு கரெக்டான விஷயங்கள்லாம் பயணங்கள், வீடு மனை வாகனத்திலே சில மாற்றங்கள், எதையும் செய்யணுங்கிற எண்ண ஓட்டம், இது எல்லாமே இருக்கும். அப்போ எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவ் வைப்பை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை நிறைய இருக்குது இந்த வாரத்தில். பண வரவும் உண்டு, தொழில் முறை முன்னேற்றங்களும் உண்டு, அடுத்தடுத்த காரியங்களிலே கரெக்டான ரூட் பண்ணுறதுக்கான ஆட்களும் உண்டு. அப்புறம் என்ன சந்தோஷந்தானே? வெற்றிகளின் இலக்கை மட்டும் நீங்கள் வச்சுக்கணும். இவ்வளோ தூரம் நான் போவேன், இந்த எவ்வளோ பெட்ரோல் போடுறோமோ அவ்வளோ தூரம் தானே வண்டி ஓடும். அப்போ வண்டி ஓடணுன்னா அந்த பெட்ரோலுக்கு ஏற்ற
டிஸ்டன்ஸை மைண்ட் போட்டுக்கணும். அப்போ கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ஸ்மூத் ட்ராவல் இருக்கும். அதை மட்டும் கரெக்டாக கால்குலேட் பண்ணிக்கிடுங்க. இல்லைனா தள்ளு மாடல் வண்டி தான் மாறிடும். அதனால் நீங்கள் எவ்வளோ தூரம் எனர்ஜியை எக்யூப்டாக வைக்கிறீங்க அப்படிங்கிறது தான் முக்கியம். அப்போ என்ன பண்ணணும், காலையிலே வெடிகாலம்பரன்றது 4:30 மணி பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லுவோம். இந்த மாதத்திலே இந்த பிரம்ம முகூர்த்தத்திலே எழுந்துக்கிறதுக்கு முடிவு பண்ணுங்கள். இந்த ஆடி மாதம் வந்துருச்சுனாலே பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்துக்கிறதுன்னு மைண்டில் வச்சுக்கணும். 17ஆம் தேதிக்கு மேலே உங்களுடைய டைம் ஆஃப் பெட் டைம் 4:30 முடிஞ்சு போயிடும். இப்படி வச்சுக்கிட்டிங்கன்னா லாபம் உங்களுக்கு உண்டு. உருப்படியாக பல காரியங்கள் உங்களால் செய்ய முடியும். குழப்பமே இருக்காது. செய்கிற காரியத்தை திறம்பட செய்து வெற்றியை இலக்காக்க முடியும். முருகனின் அருளாலே வெற்றி உங்களை வந்து சேர இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். வணக்கம் கடகராசி நண்பர்களே. இந்த வாரத்திலே சந்திர பகவான் 12ஆம் இடத்திலிருந்து பயணம் செய்கிறார். உங்கள் ராசியின் 3ஆம் இடம் வரைக்கும் வருவார். 12ஆம் இடத்திலே சூரியனுடன் சேர்ந்து பயணம் செய்ய ஆரம்பித்து திருவாதிரை நட்சத்திரத்தில் ஆரம்பித்து உங்கள் ராசியை கடந்து செல்லும் போது உங்கள் ராசிக்குள்ளே வரும்போது பூச நட்சத்திரத்திலே வரும்போது ஆட்சி பெறக்கூடிய சூழ்நிலைகளே குருவுடன் இணைவார். உங்களுக்கு என்ன ஓட்டங்கள் இருக்கோ அத்தனை முயற்சிகளை எக்ஸ்ப்ளோர் பண்ணுவார். 17ஆம் தேதி அன்னைக்கு சூரியன் உங்கள் ராசிக்குள்ளே வருவார். எதெல்லாம் விட்டு போன காரியங்கள் இருக்குன்னு வச்சுங்களேன், இந்த நாள்லேருந்து உங்களுக்கு நல்லது தான். சூரியன் உள்ளே வந்து அந்த குருவுடன் சேரும்போது இணக்கமான சூழ்நிலைகளை இருக்கிறதுனால புஷ்கல யோகம் அப்படிங்கிற யோகத்தை கொடுப்பதனால எல்லா விதத்திலும் நன்மை. எல்லா புதிய சொத்துக்கள் வாங்கிறது, தந்தை வழியிலே அவர்களுடைய பூர்வீக சொத்துக்களிலே இருந்த பிரச்சனைகளை தீர்த்து விடுவது, குழந்தைகள் வழியிலே அவர்களுக்கான வாய்ப்புகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பது, வளர்ச்சி அப்படிங்கிற பாதையை அழகாக புரிந்து கொண்டு பாதையை வகுத்த பின்பு பயந்தன்ன லாபம் அப்படிங்கிற அதுக்குள்ளே பயணம் செய்து விட வைப்பது, இப்படி கூடுதலான விஷயங்களை எல்லாம் உங்களுக்கு மனதிலே கொண்டு வருவார். உத்திர நட்சத்திரத்திலே பயணம் செய்து ஹஸ்த நட்சத்திரத்தை தொடும்போது உங்கள் கையால் என்ன வாங்கினமோ அதெல்லாம் லாபமாக இருக்கும் அப்படின்னு ஊரே சொல்கிற மாதிரி இருக்கும். அப்போது எல்லாருக்குமே நன்மையை கொடுக்கக்கூடிய நல்ல பண்பாளராக உங்களை மாற்றிவிடும். அப்போ புகழும் வளர்ச்சியும் தனமும் தானியமும் பெருகுவதற்கு இந்த வாரம் உங்களுக்கு ரெடிமேடாக இருக்குது. நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்று தான், நிதானமாக அமைதியாக யோசித்து கால்குலேட் பண்ணுவோம். கால்குலேட்டிவ் ரிஸ்க் கால்குலேட்டிவ் ரிவார்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி வச்சுக்கணும். அவசரம் மட்டும் வேண்டாம், பதட்டம் வேண்டாம் அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா கூலாக எல்லாத்தையும் பண்ணலாம். இதுதான் நீங்கள் இந்த வாரத்தில் பண்ண வேண்டியது. சூரியனின் ஆதிக்கம் வந்த உடனே இந்த 17ஆம் தேதிக்கு மேலே இருக்கக்கூடிய எஃபர்ட்டில் 18ஆம் தேதி ஸ்கந்த பஞ்சமின்னு இருக்கும், சனிக்கிழமை அன்னைக்கு. அந்த நாளிலே ஸ்கந்தன் என்கிற முருகனை வணங்குவதும் பஞ்சமி என்கிற வராகியை வணங்குவதும் பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் சால்வ் பண்ணி கொடுத்துரும். மறுநாள் குமார சஷ்டி, தேனால் அபிஷேகம் செய்ய வேண்டிய வரங்கள் பெறலாம் அப்படின்னு இருக்கு. அதனால் எல்லா வரங்களையும் பெறுவதற்கான வாய்ப்பையும் இந்த வாரம் உங்களுக்கு இந்த சந்திரன் கொடுக்க இருக்கிறார். உங்கள் ராசிநாதன் கொடுப்பதை நீங்கள் மனதுவந்து பெற்றுக்கொள்ள இறைவன் அருள் உங்களுக்கு துணை நிற்கட்டும்.